வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கலைஞரோட வாழ்க்கைய ஆழமா பார்க்க போறோம். ஆமா, 12 கிராமி, ஆஸ்கர், கோல்டன் குளோப், டோனி, எம்மி எல்லாத்தையும் ஜெயிச்ச முதல் கரிப்பின சாதனையாளர், இஜிஓடி வின்னர். ஜான் லெஜண்ட். அவரோட ஒரு பெரிய உரையாடல்ல இருந்து சில முக்கியமான பாடங்களை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். நிச்சயமா அவரோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள், அதிலிருந்து அவர் கத்துக்கிட்டது, அன்பு, படைப்பாற்றல் பத்தின அவரோட பார்வை, இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நீங்க ஒரு கலைஞரா இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையில ஒரு இன்ஸ்பிரேஷன் தேடினாலும் சரி, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. சரி, ஆரம்பிக்கலாமா? அவரோட ஆரம்ப காலம் வீட்லயே படிச்சிருக்காரு இல்லையா? ஹோம் ஸ்கூல்டு. ஆமா, குறிப்பா அவங்க அம்மா தான் படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. புத்தகங்கள், டிக்ஷனரின்னு அறிவை தேடுறதுல ரொம்ப ஆர்வம். ஆனா வாழ்க்கை அப்புறம் கொஞ்சம் மாறி இருக்கு. உண்மைதான். அப்பா அம்மா விவாகரத்து, அப்புறம் அம்மாவுக்கு சில மனநல பிரச்சனைகள், போதைப்பொருள் பழக்கம்னு வர பொது பள்ளிக்கு மாற வேண்டிய கட்டாயம். ஓஹோ. அதோட இன்னொரு சிக்கல், 2 கிளாஸ் முன்னாடியே பாஸ் பண்ணிட்டதால வெறும் 12 வயசுல ஹைஸ்கூல் போயிட்டாரு. 12 வயசுலயா? ஆமா, கூட படிக்கிறவங்கள விட ரொம்ப சின்ன பையன். அது சமூக ரீதியா ரொம்பவே சவாலா, தனிமையா இருந்திருக்கு. அப்போ அந்த சூழல்ல இந்த இசை எப்படி அவருக்கு ஒரு உதவியா இருந்துச்சு? அதுதான் முக்கியமான விஷயம். அவர் இயல்பிலே கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர். ஆனா ஸ்டேஜ்ல பாடும்போது மத்தவங்களோட ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணதா சொல்றாரு. இசை அவருக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துச்சு, ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துச்சு. நமக்கு ஒரு திறமை இருக்குங்கிற அந்த நம்பிக்கை மத்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஒரு தைரியத்தை கொடுக்குது இல்லையா? கரெக்ட். அது போக அவங்க அம்மா விஷயத்துல மன்னிப்பு பத்தி ரொம்ப ஆழமா பேசியிருக்காரு. ஆமா, அது ரொம்ப பர்சனலான ஆழமான ஒரு பகுதி. அவங்க அம்மா அந்த பழக்கத்திலிருந்து மீண்டும் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள மன்னிக்கிறதுங்கிறது, அத அவங்களுக்காக இல்ல, எனக்காகவே நான் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. ஓ. ஏன்னா மத்தவங்கள, குறிப்பா பெத்தவங்கள மன்னிக்காம இருக்கிறது, அது நமக்கே ஒரு பெரிய பாரம் மாதிரி, மனசுக்குள்ள ஒரு கோபத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அந்த மன்னிப்பு அந்த பாரத்தை இறக்கி வைக்குது, நம்ம ஃப்ரீ ஆக்குதுன்னு சொல்றாரு. அந்த சுமைய நம்ம தூக்க வேண்டியதில்லைன்னு புரிய வைக்கிறாரு. கரெக்டா சொன்னீங்க. சரி, இப்போ உறவுகள் பக்கம் வருவோம். அன்பு எப்படி காலப்போக்கில் மாறுதுன்னு பேசுறாரு. ஐ டோன்ட் லவ் யூ லைக் ஐ யூஸ் டுன்னு ஒரு பாட்டு பேரு. கேட்ட உடனே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ஆமா. ஆனா அதோட அர்த்தம் வேற இல்லையா? ஆரம்பத்துல இருந்த அந்த ஒரு ஈர்ப்பு அது வேற. ஆனா காலப்போக்குல கஷ்ட நஷ்டம் எல்லாம் தாண்டி வர அந்த அன்பு, அது இன்னும் ஆழமானது, உண்மையானதுன்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப யதார்த்தமான பார்வை அது. எந்த உறவுலையும் சோதனைகள் வரும், ஆனா அது உறவை பலப்படுத்துது. ஜான், அவரோட மனைவி கிறிஸ்ஸி, இவங்க 2 பேரும் அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு நிலையான, அன்பான குடும்ப சூழலை கொடுக்கணும்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க. விவாகரத்துங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்றாரு. ஆமா, அவங்க உறவு குழந்தைங்களுக்கு அன்போட ஒரு நல்ல உதாரணமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அவங்க சந்திச்ச அந்த கருச்சிதைவு, அந்த துக்கத்தை பத்தியும் ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு. பீசஸ் பாட்டு அத பத்தி தானே? அதேதான். அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த துக்கத்தை முழுசா மறக்க முடியாது, ஆனா அதோட வாழ கத்துக்கணும். அந்த வலி எப்பவுமே நம்மளோட ஒரு பகுதியா இருக்குன்னு ஏத்துக்கிறத பத்தி சொல்றாரு. அது ஒரு கஷ்டமான விஷயம். ஆமா, ஆனா அந்த துயரம் அவங்கள பிரிக்கல, இன்னும் நெருக்கமாக்கிருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு காரணம் அவங்க உறவோட அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. பிரச்சனைகளை ஒன்னா சேர்ந்து சமாளிக்கணும்னு 2 பேரும் நினைச்சதுதான். கஷ்டங்கள் நம்மள உடைக்க வேண்டியதில்ல, அது நம்மள இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க கூட முடியும்னு இது காட்டுது. நிச்சயமா, இது எல்லாருக்குமே ஒரு பாடம். சரி, இப்போ அவரோட மியூசிக் கிரியேட்டிவிட்டி பக்கம் போவோம். அவரை பார்த்தா ஒரு பிறவி பாடகர் மாதிரி தெரியுது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அது தானா வரலேன்னு சொல்றாரு. பியானோ வாசிக்கிறதுல திறமை இருந்திருக்கு, ஆனா நல்லா பாடுறதுக்கும் பாட்டு எழுதுறதுக்கும் ரொம்ப உழைச்சிருக்கேன், பிராக்டிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. ஆமா, கோபி பிரையண்ட் உதாரணத்தை சொல்றாரு பாருங்க. கோபிக்கு திறமசாலி தான், சந்தேகமே இல்ல. ஆனா அவரோட அந்த கடின உழைப்பு, அதுதான் அவர் அந்த உயரத்துக்கு கொண்டு போச்சுன்னு சொல்றாரு. திறமை மட்டும் பத்தாது, விடாமுயற்சி முக்கியம்னு சொல்றாரு. பாட்டு எழுதுறதுல அவருக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கா? இருக்கு. அது என்னன்னா, தனியா உட்கார்ந்து யோசிக்கிறத விட மத்த கிரியேட்டர்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யறது, கொலாபரேஷன், அது புது ஐடியாக்களை கொடுக்குதுன்னு சொல்றாரு. ஓ, அப்படியா? ஆமா, இதுல ஈகோவுக்கு இடமே இல்ல. மத்தவங்களோட ஐடியாக்களை ஏத்துக்கிற மனசு வேணும். யார் நல்ல ஐடியா சொன்னாலும் அதை எடுத்துக்கணும். திறந்த மனதோட இருக்கணும் இல்லையா? அதேதான்.
அந்த மனப்பான்மை தான் ஒரு நல்ல கூட்டு முயற்சிக்கு முக்கியம்னு அவர் நம்புறாரு. அவர் இன்னும் நீனா சிமோன், கென்ட்ரிக் லாமர் மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறதா சொல்றது. அவர் எப்பவும் கத்துக்க தயாரா இருக்காருன்னு காட்டுது. சரி. அப்போ ஜான் லெஜெண்டோட இந்த அனுபவங்கள்ல இருந்து நாம என்ன முக்கியமா கத்துக்கலாம்? அதாவது கஷ்டம் வந்தா துவண்டு போகாம அதை தாண்டி வர்றது. அன்புங்கிறது காலப்போக்கில் இன்னும் ஆழமாகும்னு புரிஞ்சுக்கிறது. அப்புறம் கிரியேட்டிவிட்டிக்கு திறமை மட்டும் இல்ல, உழைப்பு, அர்ப்பணிப்பு, மத்தவங்களோட சேர்ந்த வேலை செய்யற மனப்பான்மை, இதெல்லாம் முக்கியம்னு தெரியுது. அவர் சொன்ன அந்த வரி, அன்புதான் என் மதம்ங்கிறது ரொம்ப ஆழமா இருந்துச்சு. ஆமா. நிறைவா உங்களுக்காக ஒரு கேள்வி. ஜான் லெஜெண்டோட அந்த பீசஸ் பாட்டு சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏற்படுற சில உடைஞ்ச துண்டுகளை, குறைகளை அதை மறைக்காம, அதுவும் நம்மளோட ஒரு பகுதி தான் ஏத்துக்கிட்டு வாழ்றது, அது எப்படி நம்மள இன்னும் முழுமையான மனுஷங்களா உணர வைக்கும், மத்தவங்களோட இன்னும் ஆழமா இணைய உதவும்? யோசிச்சு பாருங்க.